வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் வேலை தொடங்கினால் காரியம் வெற்றி பெறும். இதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும், அடுத்து நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உள்ள நேரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த சார்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, புதன், சனி இந்த 3 கிழமைகளில் மதியம் 12 to 1 பார்த்தீங்கன்னா சாத்வீகம், அதே நைட்டு 12 to 1 பார்த்தீங்கன்னா தாமச குணம். அடுத்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 12 to 1 வந்து ராஜச குணம், நைட்டு 12 to 1 வந்து சாத்வீக குணம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மதியம் 12 to 1 வந்து தாமச குணம், நைட்டு வந்து 12 to 1 வந்து ராஜச குணம். இப்படி வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காலையில் 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு குணங்களும் வந்து இந்த சார்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து 4 லக்னங்கள் மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் போன்ற 4 லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமசம் சாத்வீகம், மிதுனம், சிம்மம், மகரம், கும்பம் போன்ற 4 லக்னங்களுக்கு சாத்வீகம் ராஜசம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் போன்ற 4 லக்னங்களுக்கு தாமசம் ராஜசம் போன்ற குணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு இந்த 2 குணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் இங்கே இருக்கக்கூடிய குணமும் ஒத்து வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுக்கப்பட்ட குணத்துக்கும் இங்கே கொடுக்கப்பட்ட குணத்துக்கும் வந்து செட் ஆகலை, ஒத்து வரலை அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு புதிய செயல் வந்து செய்ய போகிறீங்க. இப்போ நீங்கள் அதை செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஒரு செயல் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வேலையை நீங்கள் புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அந்த வேலையை தொடங்குறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து அந்த டைமில் என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, ஏதோ ஒரு தேதியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அந்த தேதி டைமு போட்டு அந்த பிளேஸ் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டம் வரும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லக்னம் வந்து போட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் 4 மணிக்கு செவ்வாய்க்கிழமை எந்த தேதியானாலும் இருக்கலாம், அது போட்டு நீங்கள் அந்த பிளேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாதக கட்டம் வரும், ராசி கட்டம். அதில் எந்த லக்னம் ஓடிட்டுருக்கு அந்த டைம்லன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ராஜசம் அப்படின்னு போட்டிருக்கு, அது வந்து கன்னி லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வரக்கூடிய அந்த டைமில் வரக்கூடிய லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னா தாமசம் ராஜசம் போட்டிருக்கா. அப்போ இங்கேயும் வந்து ராஜசம் இருக்கிறதுனால இந்த ராஜசமும் மேட்ச் ஆகுது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த செயல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே கன்னி லக்னத்துக்கு வந்து தாமசம் ராஜசம் இருக்குது, ஆனால் இங்கே சாத்வீகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சாத்வீகம் வர டைமில் வந்து அந்த செயல் வந்து செய்யக்கூடாது. அதாவது இந்த குறிப்பிட்ட 2 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லக்னத்துக்கு அப்படின்னா, இந்த 2ல் ஏதாவது ஒரு குணம் அங்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் அந்த செயல் செய்யலாம். இதில் கொடுக்கப்படாத குணம் வந்து அதில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த செயல் வந்து செய்யக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த செயலில் வந்து காரியத்திறங்கள் ஃபெயிலியர் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஏதாவது செயல் செய்ய போகிறீங்க, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா என்ன லக்னம் அந்த டைமில் ஓடிட்டுருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு ஒரு 4 மணிக்கு எங்கேயோ போகிறீங்க, காலையில் 4 மணிக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு திங்கக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஏதோ ஊருக்கு போகிறீங்க, இங்கே தாமசம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த டைமில் இருக்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மகர லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாத்வீகம் ராஜசம் அப்படின்னு இருக்குது, ஆனால் இங்கே வந்து தாமசம் அப்படின்னு இருக்குது. அப்போ சாத்வீகம் ராஜசம் அப்படிங்கிறது இங்கே வரல, தாமசம் வர்றதுனால இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நிறைய தடங்களோ ஏதோ பிரச்சனையோ வரும். அதனால் வந்து கரெக்டாக இந்த லக்னத்துக்கு குறிப்பிடப்பட்ட இந்த 2 குணங்களில் ஏதோ ஒரு குணம் வந்து அந்த இதில் நடப்பில் வரும்போது மட்டும் நீங்கள் அந்த செயலை வந்து தொடங்குங்க, வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா பஞ்சாங்கத்தில் இந்த சார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்கம் இல்லாதவங்க என்னுடைய 2 பார்ட் வீடியோ வந்து பார்த்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த லக்னத்துக்கு என்ன குணங்கள் வருதோ அதுவும் எதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்கும், தோல்வி அடைய மாட்டீங்க அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.